ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு துணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட பெரிய பையனும் சின்ன பையன் நானும் கிளம்பி வந்தாச்சுங்க. இன்னைக்கு சாட்டர்டே லீவு, அதனால் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் ஒரு வெளியில் போன மாதிரி இருக்கும். ஸோ ஷாப்பிங்கும் முடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் மேக்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுறது இந்த பசங்க விரும்ப மாட்டிருக்காங்க. இப்போ பெருசாக கொஞ்சம் ஆன உடனே நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நானே அவங்கள கூட்டிக்கிட்டு வந்தாச்சு. ஸோ என்ட்ரு ஆகிட்ட பிறகு அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திசையாக போகிறாங்க. ஸோ தேடுறாங்க. என் பெரிய பையனுக்கு எப்போ போனாலும் ஜீன்ஸு செக்ஷனுக்கு தான் போவான். ஏன்னா ஜீன்ஸு தான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜீன்ஸு அந்த மாதிரி அவர் போகிறாரு. அடுத்து இவரோட சேட்டை எப்பவும் போலவே சின்னவனை கூட்டிகிட்டு வந்தாவே பார்த்திங்கன்னா சேட்டை தாங்க பண்ணிக்கிட்டு இருப்பார். பாருங்கள், ஓடுறதும் விழுறதும் இதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் பசங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கே போனாலும் பசங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், நம்மளோட பொறுப்பு. ஸோ இவங்க பின்னாடியே நான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி சின்னவருக்கு எப்போவுமே கிராக்ஸ் மேலே தான் கண். பெரியவருக்கு ஜீன்ஸு, இவருக்கு கிராக்ஸு. பாருங்கள், துணியே எடுக்கல, பார்த்திங்கன்னா கிராக்ஸ் கிட்ட நின்னாச்சு. ஸோ அவர் எத்தனை ஜோடி அவர் கிராக்ஸ் வச்சுருக்காரு தெரியுமா? திருப்பி பார்த்திங்கன்னா அதிலே தான் நிற்பார். ஸோ அதுவும் எடுக்கிறாரு, இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார். அடுத்து இவர் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஷாப்பிங்கே முடிச்சிட்டாரு. போவார், 2 ஜீன்ஸு 2 டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பார் பெரிய பையன். ஸோ சின்ன பையன் தான் கொஞ்சம் சேட்டை. இவர் எடுக்கிறது பார்த்து அவரும் பார்க்குறாரு. ஸோ சின்னவருக்கும் ஃபைனலாக கிராக்ஸ் அது நேவி ப்ளூ கலரில் எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா குழந்தைங்களும் மாதிரியும் இந்த செக்ஷன் பார்த்த உடனே நின்றுடுவாங்க. ஸோ பெரிய பையன் ஒரு சைடு பில்லே போட போயிட்டார். சின்ன பையன் பார்த்திங்கன்னா இது பேர் பெப்பா பிக், இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிற்கிறாரு. பெரியவனுக்கு இந்த அளவுக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ 2 பேருமே ஃபைனலாக ஷாப்பிங் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பெப்பா பிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு சின்னவர் நின்னார். ஸோ வாங்கி கொடுக்கல, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ அவருக்கும் ஒரு டிஷர்ட்ஸ், இவர் 2 டிஷர்ட் 2 ஜீன்ஸ் அதே மாதிரி அவருக்கும் வாங்கியாச்சு. அப்புறம் கிராக்ஸு வாங்கிட்டு இவரோட ஷாப்பிங் இவர் முடிச்சிட்டாரு, அவரோடது அவர். ஸோ ஃபைனலாக வாங்கியாச்சு. நாங்கள் இன்றைக்கி இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ சிம்பிளான சின்ன ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பசங்களோடு இந்த மாதிரி ஃப்ரீயாக வெளியில் போயிட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ் இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.